துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. நம்பினார் கைவிடா துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் உண்டு துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகா அன்பு கிருபை நிறைந்த அன்பை தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே வருவீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றியோடு வைத்திருக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எபிரேசரே, இம்மானுவேலே, நல்லவரே, நன்மை செய்கிறவரே, இரக்கம் நிறைந்தவரே, கருணை நிறைந்தவரே, காருண்யம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இது மட்டும் நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நாங்கள் திரும்பி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கோடா கோடி சோசனைகளை, நன்றிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம். கர்த்தாவின் நாளிலும் மகனுடைய திருமண காரியங்களுக்கு ஒருவேளை நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்ட விண்ணப்பத்துக்கு நீர் இறங்கி இந்த நாளிலே மகனுடைய காரியங்களை நீ ஜெயம நன்மை நடத்தி தந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் நன்றியோடு வைத்திருக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த தீவும், எந்த பரிபூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகிய ஜோதிகளின் பிதாவாகிய உன்னிடத்திலிருந்து இறங்கி வருவதும் பார்த்து நன்மையான ஈவுகளை காணக்கூடியான கிருபைகளையும் வாழ்க்கையை தந்திருக்கபடியால் நன்றியோடு வைத்திருக்கிறோம். ஆதியிலே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஏற்படுத்தினது போல இந்த மகனுக்கென்று வைத்திருக்கிற மணமகளை இந்த நாளிலே நாங்கள் கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை நீ தந்திருக்கிறீர்கள். அந்த தயவுக்கான நன்றியோடு வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அருமையான இரு பிள்ளைகளும் ஒருவருக்கு கர்த்தாவே தங்களுடைய திருமண காரிய நாளுக்கென்று இந்த நாளில் நிச்சயித்துக் கொள்ளும்படியாக ஒருவருக்கு கர்த்தாவை பரிசு பொருளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாமமைக்கென்று அப்போ இந்த நாளில் நான் கடன் சொல்வதை அறிந்திருக்கிறேன். கர்த்தாவை நாளிலும் கூட கர்த்தாவை பிரயாணங்களுக்கு பாதுகாப்பு கடந்திருக்கட்டும். நாங்கள் குறித்த நேரத்தில் அந்த இடத்துல சேர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தாவை நிகழ்வை இந்த நாமமைக்கென்று கர்த்தாவை செய்திகளுக்கு திருவை செய்த நீங்களும் அப்போ அந்த விசேஷம் வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோமா சொல்லி சாரமாக்கிட்டாங்க, நல்ல கால சூழ்நிலையாக்கிட்டாங்க, பாடல்களை சொல்வதை செய்திகளை எல்லாம் அப்பா எங்களுக்கு பிரயோஜனம் இந்த நாமத்துக்கு முறையாக இருக்கிற திருவை செய்து பிரயாணங்களை இந்த பாதுகாப்பு சமூகமாக சொல்லும். நான் உனக்கு முன் சென்று போனாலும் சென்ற சொன்ன கட்ட பாதையில் செய்து கொடுக்கிறமா சொல்லுங்கள். அன்பு பிள்ளைகளும் ஒரு பொருள் இந்த நாளிலே அவருடைய அன்புக்கு அடையாளமாக அந்த நாம் வெளியிட்டு கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளை இணைத்து இந்த நாமத்தை வெளியிட்டு கொடுத்த எல்லா பிரயாசங்களுடைய ஆசிரியர்களுக்கு தந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இந்த அருமையான தற்கால நிச்சயதார்த்த நிகழ்வு முழுவதையும் கட்டாளத்தில் ஈடுபடுத்த சமூக சிறப்பும் ஒரு பாதுகாப்பு திறமைக்கு ஆசீர்வதிக்கிற பாதுகாக்கிற வழிநடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். இங்கே பொருட்படுத்தும் எல்லா நமக்கு மேலான இயேசுவின் பேரிலே நமக்கு தெரிஞ்சு கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி.
சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். சந்ததி பெருகி தழைத்திடவே சாஸ்வதமாக நிலைத்திடவே ஆனந்தமாக அமைந்திடவே ஆரருள் வாழ்க்கை அழகுறவே சீர்பெற திருமணம் என்றும் வாழ்க அருளோடும் புகழோடும் வாழ்ந்திடவே சோபனமாக சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே ஆமென். துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனை துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனை அவரது அதிசயங்களை பாடி அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனை. இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை இடையூற்றினை போக்கினோனே கானானின் தேசத்தை காட்டினோனே கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை இடையூற்றினை போக்கினோனே கானானின் தேசத்தை காட்டினோனே கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனை துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனை. அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அவருடைய கிரியையான ஆகாய விரிவை பார்த்து அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம்.
மாட்சியான வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் துதிப்போ மாயக்கள துனியோடும் வீணையோடும் துதிப்போ மாட்சியான வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் துதிப்போ மாயக்கள துனியோடும் வீணையோடும் துதிப்போ. பரிசுமர்களை கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ப்ளீஸ் கம்.
பிதா குமாரன் திரியேக ஆவியின் திருநாமத்தினாலே ஆமென். இந்த நிகழ்வுக்கு துவக்கமாக நம் ஆண்டவரை நோக்கி இறை வேண்டுதல் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில துதிகளுக்கும் பாத்திரமான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே அருமையான நாங்கள் பிள்ளைகளுக்காக உணர்கின்ற மனப்பொருட்களை ஜெபிக்கிறோம். இந்த காரியம் கத்தல் என்று சொன்னோம் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அருமையான மணமகனுக்கென்று நீ மணமகளை ஆயத்தப்படுத்துகிற நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிகழ்வு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருந்து வெளியிடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் கையில் இருக்கின்ற கைப்பிரதித்தாளிலே முதலாவது பாடலிலே ஒரு 2 கவியை மாத்திரம் பாடுவோம். தொடர்ந்து பொருட்களுக்காக முதலிடுகின்ற மூத்த போதகர் ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். எண்ணி எண்ணி துதி செய்வாய் இடலாத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் உன் புயமே. 2 கவிகளை மாத்திரம் பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே செய்வாய். வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் அற்புத தெய்வமே, தம்முடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினால இப்போதும் இந்த பொருள்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால இந்த பொருள்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் கெஞ்சுகிறோம். இதை கொடுக்கிறவர்களையும் இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களையும் தயவாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அறிந்திருக்கிறதன்படி இன்னாருக்கு இன்னார் என்று முன்குறித்த தெய்வம் ஏற்ற காலத்தில் நீர் அவர்களை இணைத்து நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருமண நாளுக்கு ஆயத்தமாக ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்த விழாவை உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். தயவு கூர்ந்து நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த பொருட்களை உச்சிதமான பொருள்களை கொடுக்கிறவர்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களையும் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாளின் வைபவம் முழுவதும் தேவ நாமத்துக்கு மகிமையாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
மணமகளுக்கு மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த வஸ்திரத்தை திரும்பி நில்லுங்க கொடுப்பார்கள். கரங்களை தட்டி அவரை ஆசீர்வதிப்போம். கொடுங்க கொடுங்க, வாங்கி கொடுங்க. அதுவும் இதை கொடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் சாயர்புரத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த பெண்ணை குறித்து நல்லா சொல்லியிருக்கிறாங்க, சுறுசுறுப்பான பிள்ளைன்னு. இதை நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா, இங்கே பாட்டு பாடும் பொழுது எத்தனை பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வருதோ அவ்வளவு சுறுசுறுப்புன்னு நாங்கள் நம்புவோம். மனதில் வைத்து கொள்ளுங்க. சரியா? உங்களை குறித்து ரொம்ப காரியாப்பட்டியில் குணா சொல்லும்போது சொல்வார், சுறுசுறுப்பானவங்கன்னு பார்க்க போகிறோம். இப்பொழுது சகோதரிகள் பாடல் பாடுவார்கள். நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த பாடல்களை கைத்தலில் இருக்கின்ற ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம்
துதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் சோசரிக்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் அன்பின் தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளை முன்குறித்தீர். இன்றைக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நிச்சயத்தின் வழியாக இந்த திருமணத்துக்கென்று உறுதிப்படுத்தும்படியான கிருபை நீர் தந்தீர். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடும் மெய் துதிக்கிறோம். இந்த மலர் மாலை எப்படி மனம் வீசுகிறதோ அதை போன்று இந்த அருமையான மணமகனும் மணமகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா மற்றவர்களுக்கு மனம் வீசக்கூடியவர்களாய் வாழும்படியான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மனம் பெறும்படியாய் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகள் கர்த்தாவை திருமணத்துக்கென்று இந்த ஆயத்தப்படுகிற வேளையிலே ஒருவருக்கொருவர் கர்த்தாவை இந்த அருமையான மணல் மாலை அணிந்து கொள்ளும் போது உடைய நாம மகிமைப்படட்டும். இதை போல மனம் வீச நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் மின்பினே நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. இப்பொழுது திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். மணமகள் அமரலாம். இப்பொழுதும் நீங்கள் என் எஜமானுக்கு தயையும் உண்மையுடையவளாய் நடக்க மனதுள்ளவளானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதை எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்திலாயிலும் இடதுபுறத்திலாயிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயோத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலன் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரர் அவள் வார்த்தையை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமண்டி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உசிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறைப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளை அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவர்கள் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள் என்றார் என்பது. மூத்த போதகரும் மேலூர் திருச்சபையிலே போதகர் என்ற போதகர் பொன்ராஜவர் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் தம்பி மாப்பிள்ளையுடைய உதயராஜனுடைய தாத்தா அதுக்கு முன்னாலே வாழ்த்துகிறோம், மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படி வாழ்த்துதலோடு ஆசீர்வாதமாக செய்து தரும்படியாய் அன்பாய் நான் அழைக்கின்றேன். நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே இங்கே இன்றைக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிற மணமகனுக்கும் மணமகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். முடிஞ்ச பிறகு இங்கே ஸ்தல சபை போதகராக இருக்கிற அன்பு போதகருக்கு வாழ்த்துக்கள். இங்கே ஒரு மூத்த போதகர் இருக்கிறார். என் பேரில் சீட்டு விழுந்தாலும் பாஸ்டர் மோசஸ் வந்த உடனே அவர் என்னோட மூத்த போதகர், அவரிடத்தில் தான் செய்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவர் பலவீனமாக இருக்கிறதுனால
அந்த சீட்டு மறுபடியும் என் மேல் வந்தது. அருமையான பாஸ்டரும் அவருடைய மகனையும் பல வருடங்களுக்கு பின்பதாக பார்க்கிறேன். என்னுடைய மூத்த மகள் அந்த பாஸ்டருக்கு விசுவாசியாக இருந்திருக்கிறார். 4 வருடங்களா? 4 வருடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசித்த வேத பகுதியை நாம் கேட்டோம். இந்த இன்னும் சொன்னால் மணமகளுடைய குடும்பத்தாருக்கும் மணமகனுடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நலப்புலம் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கு இங்கே நிச்சய ஆராதனை நடைபெறுகிறது. அருமையான தம்பி புதியராஜுக்கும் ஷைனி சரோஜினிக்கும் இங்கே நிச்சயம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த நிச்சயம் இவர்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் உண்மை. ஏன்னா அருமையான தம்பிக்கு பல பெண்கள் வீட்டார் வந்திருப்பார்கள், அருமையான மணமகளுக்கு பல மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே அருமையான புதிய ராஜுக்கு ஷைனி என்றும் ஷைனிக்கு புதிய ராஜ் என்றும் ஆதீனத்திலே திட்டமிடப்பட்டது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் இன்றைக்கு ஒன்று மட்டும் நடக்காது. அன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்து முடிக்கும் பொழுது ரெபேக்காளை பார்த்து கேட்டார்கள், நீ அவனோடு போகிறாயா என்று கேட்ட பொழுது அவள் சரின்னு தலையாட்டிட்டா. ஆனால் ஒன்று அப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது, அதற்கென்று ஒரு நாளை நியமித்திருக்கிறோம். ஆனால் ஆதியில் அப்படி அல்ல. தேவன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன். இதை கர்த்தர் செய்தார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நிறைவு உண்டாகும். இங்கே இருக்கிற ஊழியர்கள் அநேக குடும்பங்கள் இருக்கிறீங்க, பல வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்திருக்கும். நம்மளுக்குள்ள கேள்வி எழும்பக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக, அது மேடு பள்ளங்கள் இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வழிகளில் கர்த்தர் ஒரு கானானுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி போகும்போது வனாந்தரம் வந்தது, அவர்களுக்கு குறைச்சல் வந்தது, அவர்களுக்கு வெறுமை வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார். இந்த பிள்ளைகள் இன்றைக்கிலிருந்து ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறபடி நீ கோடா கோடியாய் பெருக வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தொடும் பொழுது ஆடுகளுக்கு பின்பாக ஒருவன் போகலாம், அவனை ராஜாவாக மாற்றுவார். அடிமையாய் ஒருவன் போகலாம், அவனை அதிபதியாக மாற்றுவார். அவர் கையில் உங்களை எடுத்துட்டார்னா நீங்கள் அப்படி ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபித்தால் உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணோம், ஒரு வசனத்தை சொல்லணும் இல்லை. நாங்கள் ஒரு இடத்தில் நின்றால் எங்களுடைய பிள்ளைகள் நிறைவாக இருக்க வேண்டும். நிறைவாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு ஒரு 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, அடுத்த பிள்ளை கல்யாணம் ஒழுங்காயிருச்சுது. எங்கள் பிள்ளைகள் அங்கங்கே வாழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம், அப்படி ஜெபம் பண்ணுகிறோம். அதுபோல புதிய ராஜிக்காக ஷைனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அதாவது ஏதோ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. முதலாவது திருமணத்தில் மணமகனுடைய தகப்பனார் பெயர் தேவன், மணமகளுடைய தகப்பனார் பெயர் தேவன். முதலாவது திருமணத்தை நடத்தி வச்ச இன்னும் உங்களுக்கு கல்யாணம் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு 2, 4, 6, 7 ஊழியக்காரர்கள் இருக்கிறோம். கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், சரியா? அன்னைக்கு இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க. இத்தனை பாஸ்டர்ஸ் வந்தாலும் உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க போகிற கர்த்தர் தான். ஆதியாகமத்தில் அவர் தான் திருமணத்தை நடத்தினார். அவர்களுக்கு வெகுமதிகளையும் அவர் தான் 2 பேரையும் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு நிறைவான தோட்டத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு ஏற்படுத்துகிற தோட்டத்தில் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய், பகல் குளிர்ச்சி இருந்தது, தேவன் அனுதினமும் உலாவினார், ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில்
ஏன்னா 6 மணிக்குன்னு சொல்லி நம்ம இப்போ 8 மணி ஆக போகுது. நாங்கள்லாம் நீளமான பிரசங்கம் பண்ணுற ஆட்கள். சரியா, சீட்டு கிட்டலாம் கொடுத்துட்டாங்க, நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். சீட்டு யாரும் செக்ரட்டரி ட்ரெஷர் வந்து ஐயர்வாளுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துடாதங்க, அதுக்கு நாங்கள் இல்லை. அதனால் சொல்கிறேன், இன்றைக்கு இங்கே நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் இந்த நிச்சய ஆராதனையில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான உணவை ஆயத்தம் பண்ணியிருப்பார்கள், உங்களை விசாரித்திருப்பார்கள், வரவேற்றிருப்பார்கள். இங்கே ஆண்டவர் மையத்தில் இருக்கிறார். முதலாவது திருமணத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அவர்கள் அதான் சொல்ல, இப்போ பல இடங்களில் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். நேர்வழியாக நடத்தி கொண்டு காரியாப்பட்டியில் கர்த்தர் விட்டுட்டார். இப்போ கர்த்தர் உங்களுக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது சொன்னது யாருன்னா, பெண்ணுடைய சகோதரனும் அவருடைய குடும்பத்தாரும். அப்படி அவங்க தான் சொன்னாங்க. நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்லுகிறோம், ஆண்டவர் ஏற்படுத்தினதில் எல்லாமே நிறைவாயிருக்கணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்ந்து நீங்கள் கோடியாய் பெருகுவீர்கள் என்றால் நீங்கள் பெருக வேண்டும். அது வேற ஒன்றும் ரகசியம் அல்ல. தேவ சமூகத்தை உங்கள் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் திருமணம் முடித்த பொழுது நாங்கள் எங்களை பின்தள்ளி கர்த்தரை முன்வைத்தோம். கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆயிற்று. இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நாங்கள் ஊழியர்களாய் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. இது நிறைய பேசலாம். எனவே இன்றைக்கு நிச்சயம் என்பதை காட்டிலும் அருமையான மகள் ஷைனி அவருடைய தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த தேதியில் புதியராஜ் என்பவருக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அதுபோல் புதியராஜை சொல்லும் பொழுது அவர் தாயில் கருவில் உருவாகும் முன்பதாக இவங்க வேற எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இணைக்க திட்டம் கொண்டிருக்கிறார். ஏனெல்லாம் திருமணமே கர்த்தர் தானே ஏற்படுத்தினார். எனவே உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இப்பொழுது 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்லுகிறேன், ஜெபித்த பின்பு வேதாகமமும் மோதிரமும் மாற்றப்படும். ஜெபித்த பின்பு வேதாகமும் மோதிரம் மாற்றப்படும். அல்லனா அது கூட அப்புறமே செய்யலாம். வேதமும் இதை மாற்ற பின்பே அவங்களுக்கு ஜெபம் பண்ணிடலாம். கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து 1 நிமிடம் எழுந்திருப்போம். இந்த பிள்ளைகளை நோக்கி கையை நீட்டி சொல்லுங்கள், இங்கே நான் வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நண்பர்களாக இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளை நோக்கி உடைய கரங்களை நீட்டுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தரால் இவர்கள் நடத்தப்படுவார்களாக. திருமண நாள் பரியந்தமும் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, அன்றைக்கு குறைவு வந்த பின்பு கானாவூர் கல்யாண வீட்டிலே உம்மை தேடினார்கள். இந்த நிச்சய ஆராதனையிலேயே பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வருகிற நாளின் திருமண நாளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நிறைவான கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது அருமையான போதகர் நடத்துவார். முதலாவது மோதிரத்தை மாற்றுவார்கள், அடுத்து வேத புத்தகத்தை மாற்றுவார்கள். உறுதிப்படுத்தும் அடையாளமாக இந்த அருமையான அணிகளை நாங்கள் ஆசீர்வாதத்தினால் ஜெபிக்கிற சாமி. அருமையான ரெபெக்காளு அவர்கள் பெண் கொண்ட பார்க்க சென்ற பொழுது உச்சிதமான பொருட்களை இலேசர் கொடுத்து ஆண்டவரை ஈசாக்கு கண்டவனை பெற்றுக்கொண்டான சாமி. அவ்விதமாக நாங்களும் ஆண்டவரை அருமையான புதிராஜுக்கென்று அதே சைனியங்கள் நிச்சயப்படுத்த அடையாளமாக இந்த அணிகள் அணிந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் பிதா குமாரன் திரியேக ஆவின் திருநாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இது அணிந்து கொள்ள இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய திருமண வாழ்வு வரையும் ஆண்டவரை நிலைத்திருந்து திருமணங்கள் உடன்படிக்கை ஏற்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நுழை கிருபை செய்வீராக. இறைமகன் இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய மங்கள நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்கள நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. எங்கள் புங்கவனி, எங்கள் துங்கவனி உத்தம சத். இப்பொழுது வேதத்தை, வேத வசனத்தை அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர வேதத்தை அவர்கள் மாற்றுவார்கள். நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தன ஆவீரம் தேவனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. நிறைவு ஜெபத்தை பாஸ்டர் ஜான்சன் ஐயா ஜெபிக்க ஆசீர்வாதத்தை மத்தியிருக்கின்ற மூத்த போதகர் அவர்கள் தட்டு. இந்த மண மகனுக்கும் இந்த மணமாளிக்கும், இந்த மண மகனுக்கும் இந்த மணமாளிக்கும், மானுவேலருக்கும் மகானுபவருக்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உரை நித்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. சங்கை நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. சங்கை நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. மங்கமாட்சிமை நீ, தங்க காசியும் நீ. இத்தரை இத்திருமணத்தில் இருவ ஒத்துணல். மணமகளுக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது மணமகனுடைய தம்பியும் தங்கச்சும் நாத்தனாவும் விசேஷித்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இப்படி யாரும் கொடுக்கல. ஆமாங்க சரி. அப்புறம் நாற்று ஆனாள். சரி. அதற்கு சளைத்தது என்று சொல்லி மணமகளுடைய அண்ணன் தம்பி பென்னி அவர்களும் மணமகனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. மணமகளின் சகோதரர் சைனுடைய சகோதரர் பென்னி அவர்கள் மணமகனுக்கு கிஃப்ட் தராங்க. வாங்க பென்னி மணமகனுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார்கள். உற்றவர் வாழ நடத்தி அருளுமே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
தேங்க்யூ. தொடர்ந்து மத்தியிருக்கின்ற பொதர் ஜான்சன் அவர்கள் நிறைவு ஜெபித்து ஆசீர்வதிப்பார். நிறைவு ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருந்த இடங்களில் கண்களை மூடி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இப்பொழுதும் அருமையான சகோதரர் புதியராஜ், அருமையான சகோதரி சைனி அவர்களை உடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே ஏற்ற வேளையில் கர்த்தர் நீர் முன் குறித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிச்சயதார்த்த வைபோகத்தை ஆண்டவரை நடத்தி கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு பக்தன் சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னது போல கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் நிறைவேற்றி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இனி ஆண்டவரே நடக்க இருக்கிற இந்த திருமண காரியங்களுக்காய் இவர்கள் ஏற்ற முறையிலே ஆண்டவரே தங்களை தயார் செய்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இரு வீட்டாரும் ஆண்டவரை எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிறதான உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி நபிலல். ஷைனுடைய தகப்பனார் திரு விசுவாசம் டேனியல். இந்த நிச்சயார்த்த விழாவுக்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உற்றார் உறவினர்கள், இரு வீட்டாரையும் குடும்பத்தாரும் ஆண்டவரே இப்போது அழுந்திருக்கிற இந்த விருந்தில் கலந்து கொண்டு செல்லும்படியாக கெஞ்சி கொண்டாடி கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள் இது, ஒரு நல்ல நாள்.
பாடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். பாடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். மங்களமே இந்நாளிலே மங்களமே என்றென்றுமே மங்களமே எல்லோர்க்குமே மங்களமே மங்கள மங்களமே மங்களமே இந்நாளிலே மங்களமே என்றென்றுமே மங்களமே எல்லோர்க்குமே மங்களமே மங்கள மங்களமே. ஆதாம் ஏவாளுடன் ஆதியிலே இருந்தவர் ஆசீர்வாதம் அருமை மான மக்களோடும் தங்கட்டுமே. மங்களமே இந்நாளிலே மங்களமே என்றென்றுமே மங்களமே எல்லோர்க்குமே மங்களமே மங்கள மங்களமே. மாசில் நல்வாழ்க்கையும் நன்மக்களும் மற்றுமெல்லா நன்மைகளும் ஆண்டவரே கிருபையாய் இவர்க்கு தாருமே. மங்களமே இந்நாளிலே மங்களமே என்றென்றுமே மங்களமே எல்லோர்க்குமே மங்களமே மங்கள மங்களமே மங்களமே இந்நாளிலே மங்களமே என்றென்றுமே மங்களமே எல்லோர்க்குமே மங்களமே மங்கள மங்களமே.
கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்த ஜீவப்பாறை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்த ஜீவப்பாதை என்றும் போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடித் துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடித் துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மகிழ்ந்து களிக்கூறு என் மனமே, மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து களிக்கூறு என் மனமே, மகிழ்ந்து களிக்கூறு. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார், கலங்காதே மனமே. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார், கலங்காதே மனமே. மகிழ்ந்து களிக்கூறு என் மனமே, மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து களிக்கூறு என் மனமே, மகிழ்ந்து களிக்கூறு. வனாந்திரத்தில் மேய்ச்சல்
ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். நன்கு ஆர்ப்பரிக்கும் கடலினமே வணங்குங்கள். நானிலமே நவமணியே கூடுங்கள். நானிலமே நவமணியே கூடுங்கள். நம் நாயகனாம் இயேசுவையே பாடுங்கள். ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. தேவ ஜீவராகம் பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். தேவ ஜீவராகம் பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். மீனினமே நில்லுங்கள் நீலமலை முடியே மலர் குலமே கேளுங்கள். பறவைகளே கறவைகளே வாருங்கள். பறவைகளே கறவைகளே வாருங்கள். நம் பரமபிதா இரக்கத்தையே போற்றுங்கள். ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. ஆண்டவரை புகழச் சொல்லுது. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவாரேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவாரேசு.
புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. சொந்தங்கள் பந்தங்கள் அதிசயிக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உந்தனுக்காக யாவும் செய்வார் இயேசு. உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். உந்தனுக்காக யாவும் செய்வார் இயேசு. உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. இயேசுவின் இதயம் அறிந்திடுவாய் நீயும். தேவ சித்தம் நீயும் செய்திடுவாயா. இயேசுவின் இதயம் அறிந்திடுவாய் நீயும். தேவ சித்தம் நீயும் செய்திடுவாயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திடுவாய். உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திடுவாய். உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. மாம்பூ மகிழம்பூ மாம்பூ மகிழம்பூ மாம்பூ மகிழம்பூ மாம்பூ மகிழம்பூ மணக்கும் ஞான மல்லிகைப்பூ. மாம்பூ மகிழம்பூ மணக்கும் ஞான மல்லிகைப்பூ. பூ பூ புனித பூ பூ மண்டவித வங்கிஷப்பூ. பூ பூ புனித பூ பூ மண்டவித வங்கிஷப்பூ. மாம்பூ மகிழம்பூ மணக்கும் ஞான மல்லிகைப்பூ. சின்ன பூ சிறிய பூ தேசத்தார் புகழும் பூ. சின்ன பூ சிறிய பூ தேசத்தார் புகழும் பூ. அன்ன பூ ஆசை பூ அண்டினோரை காக்கும் பூ. அன்ன பூ ஆசை பூ அண்டினோரை காக்கும் பூ. மாம்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிகை பூ. பானுலகை விட்ட பூ மண்ணிலே உதித்த பூ. பானுலகை விட்ட பூ மண்ணிலே உதித்த பூ. யாவரும் வைக்கும் பூ பாசத்தால் நிறைந்த பூ. யாவரும் வைக்கும் பூ பாசத்தால் நிறைந்த பூ. மாம்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிகை பூ.
காணாவூடு வந்த பூ கல்யாணத்தில் புகழ்ந்த பூ, காணாவூடு வந்த பூ கல்யாணத்தில் புகழ்ந்த பூ, கனிரசத்தை கொடுத்த பூ களங்கமில்லா ஞான பூ, கனிரசத்தை கொடுத்த பூ களங்கமில்லா ஞான பூ, மாம்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிகை பூ.